Hello friends, welcome to Tamizhan'S kitchen. நம்ம சின்ன வயசுல ஸ்நாக்ஸ்க்கு நம்ம அம்மாவெல்லாம் அவளை பால்ல ஊத்தி ஊற வச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்போ நம்ம காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா பாதி பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிடாத விட்டுருவாங்க. அதே அவளை வச்சு நம்ம கட்லெட் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல அவல் கட்லெட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. அவல் கட்லெட் செய்ய நான் இன்னைக்கு 100 கிராம் அவலை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. அவலை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த தண்ணியை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவலை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அவலோட ஒரு கேரட்டை திருவி போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் பன்னீரையும் திருவி போட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்ப தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்டாட்டம் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா ஆயில் தடவிக்கோங்க கையில. கொஞ்சமா எடுத்து கட்லெட் ஆட்டம் தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவுல டிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட்லெட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை சட்டியில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டா மேல எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.